சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இதில் தமிழ்நாடு பாஜக உங்ககிட்ட இருந்து விலகி நிற்கலை, தமிழ்நாட்டுக்கான நிதி வேணும்னு முதலமைச்சர் கேட்குற மாதிரியே மத்திய அரசு கிட்ட தமிழ்நாடு பாஜகவும் கேட்குதுங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி தானே உங்களுக்கும்? இல்லை, பாஜகவினுடைய கோரிக்கை தமிழ்நாட்டிற்கு கூடுதலான நிதியை பெற்று தருமானால் அதில் எங்களுக்கு எந்த முரணும் கிடையாது, வரவேற்கத்தான் போகிறோம். முதலமைச்சர் நேற்று வைத்த கோரிக்கையும் கூட புதிய கோரிக்கைகள் கிடையாது. சில ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான இந்த ஏஜிங் விஷயமா இருக்கட்டும், அர்பனைசேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்களாக பொதுவாக இந்த வரி பகிர்வை 50% ஆக்குங்கள் அப்படிங்கிறதா இருக்கட்டும், செஸ் கூடுதலாக விதிக்காதீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், செஸ்ஸை பகிர்ந்து கொடுங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே 14வது நிதி ஆணையத்துக்கிட்ட குஜராத்திற்காக குஜராத்தின் முதலமைச்சர் மோடி அன்றைய இந்திய அரசை பார்த்து கேட்ட அதே ரெக்வெஸ்ட் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாடு போன்ற பாதிப்படையக்கூடிய எல்லா மாநிலங்களுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைய மோடி அரசை பார்த்து, குஜராத் மாநில முதல்வராக இருந்தபோது மத்திய அரசு கிட்ட, ஒன்றிய அரசு கிட்ட எதையெல்லாம் கேட்டாரோ அதை இன்றைக்கு நாம கேட்க வேண்டியிருக்கிறது. அவர் முதலமைச்சராக இருந்து எழுப்பிய கோரிக்கைகளை பிரதமராக வந்த பிறகு செய்திருந்தால் இந்த கோரிக்கைகள் அன்னைக்கே காலாவதி ஆயிருக்கும், நிறைவேறி இருக்கும். காலாவதியா இருக்கும், நிறைவேறி இருக்கும். அவர் செய்ய மறுத்ததால தான் அந்த கோரிக்கை இன்னைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு என்ன சந்தேகம் வரும்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சிங்கிறது தானே மத்திய அரசுடைய நோக்கமா இருக்கும். இப்போ மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் பாரபட்சம் 50% நிதி கொடுக்கல, வாங்கினதில் கொடுக்கலங்கிற போது அப்போ மத்திய அரசுக்கு அப்படி எப்படி அதில் ஒரு இருக்கும்? நாட்டின் வளர்ச்சி தானே அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அடிப்படையில் எல்லா பகுதியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பகுதி வளருது, ஒரு பகுதி நல்ல பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காகவே தண்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இதை தான் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவர் சொன்னார். இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் அவருக்கு எதிராக நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று. அதற்கு முன்பு இங்கே 42% நன்றி தெரிவித்தோம் அப்படின்னாங்க. ஆமா, முதலமைச்சர் 41% ஆக்கியதற்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் 42% உயர்த்திய அந்த நிதி ஆணையம் இருக்குல்ல, ஒய்வி ரெட்டி நிதி ஆணையம், அதை அமைத்தது அன்றைய மன்மோகன் சிங் அரசு, யூபி அரசு ஜனவரி 2, 2013 அமைத்தார்கள். அந்த ரெக்கமெண்டேஷன் தான் 41% 42% உயர்த்தினுச்சு. அதை இவர்கள் வந்த பிறகு காஷ்மீருக்கு 1% குறைச்சு 41% குறைச்சாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா நிதி ஆணையங்கள்லயுமே ஒதுக்கீடு செய்யறதை விட கொடுக்கறது குறைவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் சொன்னார். 32% சொன்னா 10% குறையுது, 29% இருக்கும். 3% 4% குறையும். ஏன்னா செஸ் போடுறதுனால. செஸ் 9% தான் அதிகபட்சம் யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்துச்சு 2014 வரைக்கும். இன்னைக்கு நீங்க அதை என்ன பண்ணீங்க, 20% வரைக்கும் 2020 உயர்த்தி இன்னைக்கு அதை குறைச்சிருக்கீங்க. ஆவரேஜா கடந்த 10 ஆண்டுகள்ல செஸ் மட்டும் 17% இருக்கிறது. அப்ப 100 ரூபாய் பகிர்வு வரி வருமானம் வருதுன்னா அதுல 17 ரூபாய் எடுத்து வெளில வச்சிடறோம் ஆவரேஜா. மிச்சம் இருக்கக்கூடிய 83 ரூபாய் தான் டிஜிட்டல் பூல்குள்ளே கொண்டு வரும். அதனால தான் 32% கொடுத்தப்ப 29% மாநிலங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு 41% கொடுக்கும் பொழுது வெறும் 33% கொடுக்குது. டிஃபரன்ஸ் 3% இன்னைக்கு 9% 8% ஆகுது. அப்படின்னா அந்த அளவுக்கு பகிரப்படாத வரியை நீங்க அதிகப்படுத்திட்டே போறீங்க. 100% தான் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐடியல் கண்டிஷன். அதுதான் கோரிக்கை. அதைத்தான் அன்னைக்கு மோடியும் வைத்தார். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, 9 ரூபாயை வெளில எடுத்து வச்சதுக்கே, 9% வெளில எடுத்து வச்சதுக்கே அது அநீதினு சொன்னவர்கள் இன்றைக்கு 17% தூக்கி வெளில வைக்கிறாங்க. அது மத்திய அரசுக்கான நிதியாக மட்டும் போயிடுது. அந்த மத்திய அரசினுடைய நிதியாக ஒன்றிய அரசினுடைய அவங்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் ஃபண்டா நீங்க ஒதுக்கிடுறீங்க. சரி, என்ன பண்ண போறாங்க? அதையும் நாட்டின் வளர்ச்சிக்கு தானே பயன்படுத்த போறாங்க. நாட்டின் வளர்ச்சிக்கு இது பண்றீங்க. இங்க தான் பார்ஷியாலிட்டி வருது. இங்க தான் வேண்டப்பட்ட மாநிலங்கள், வேண்டாத மாநிலங்கள் அப்படிங்கிற பிரிவினை. அந்த 17% அந்த 17% வெளில எடுக்கிறது. நீங்க டிவிசிபிள் பூல்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஜஸ்டிஸ் தனி. சரி, செஸ் அண்ட் சர்சார்ஜ்ல நடக்கக்கூடிய திட்டங்கள் தனி. ரெண்டு இடத்துலயும் இன்ஜஸ்டிஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் நாம குறிப்பிடுறோம். அடுத்தது இதுல முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வரி பகிர்வு ஏன் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கறத கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கே அப்படி இருக்குது. அந்த இன்ஜஸ்டிஸை அந்த ஃப்ரேம்வொர்க்ல இருந்து தான் நம்ம டெரைவ் பண்றோம். அந்த இன்ஜஸ்டிஸை தீவிரப்படுத்தி இருக்கிறார் மோடி அப்படிங்கிறது தான் நம்ம குற்றச்சாட்டு. ஆனால் அது அவர் தான் உருவாக்குனார் நம்ம சொல்லல. அந்த இன்ஜஸ்டிஸை தீவிரப்படுத்திருக்காரு. ஏன்னா உதாரணத்துக்கு நோக்கம் என்ன, இப்போ மாநிலங்கள் அடிப்படையில இல்ல என்ன நோக்கம் இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ 2015வது நிதி ஆணையம் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக வருமானம், மாநில அரசினுடைய வருமானம், ஒன்றிய அரசினுடைய வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா
63% வருமானம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு அந்த ரிசோர்ஸ். சரி, மாநிலங்களுக்கு 37% தான் இருக்கு. ஆனால் செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநிலங்கள் செய்யக்கூடிய செலவு 63%, பாக்கி இருக்கக்கூடிய 37% மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கணக்குல வருது. அப்ப இந்த முரண் இருக்குல்ல, நிதி கம்மியா வருது, செலவு கூடுது, அதாவது செலவு பூரா மாநிலங்களுக்கு, வருமானம் பூரா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் இருக்கு. இந்த ஃப்ரேம்வொர்க்கை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் நிதி ஆணையங்கள் போடுறோம். அப்ப அந்த நிதி ஆணையங்கள் கூடுதலாக வருவாய் ஈட்டக்கூடிய மாநிலங்களை தண்டிப்பதாகவும் குறைவாக வருவாய் ஈட்டக்கூடிய மாநிலங்களை பரிசு கொடுப்பதாகவும் இருக்கிற அநீதியத்தான் மீண்டும் மீண்டும் நாம சுட்டி காட்டிட்டே. ஓகே.